ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளஸ் அண்ட் பி ஹாப்பி. இந்த பதிவு வந்து பேட்ச் ஃப்ளவர் தெரப்பி பற்றி ஒரு பேசிக் கோர்ஸ் மாதிரி, அதாவது சிம்பிளாக ஒரு கோர்ஸ் மாதிரி நான் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ அதை பற்றின வீடியோக்கள் தான் இது. ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்ப்போம் இன்றைக்கி. அதோட ஒரு 3 ஃப்ளவர்ஸ் வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பார்ட்டில் வந்து நம்ம மலர்கள் வந்து பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு அல்டர்னேட்டிவ் தெரப்பி இல்லை ஒரு சப்போர்ட்டிவ் ரெமெடி அப்படின்னு வந்து நம்ம இதை சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய எவ்வளவோ மாற்று மருத்துவ முறைகள், அல்டர்னேட்டிவ் மெடிசின் அப்படிங்கிற மாதிரி, அல்டர்னேட்டிவ் தெரப்பிங்கிற மாதிரி நிறைய வந்துருச்சு. ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, அதாவது அலோபதி விட்டு நிறைய இருக்குது இன்றைக்கி பார்த்தா. ஸோ இந்த மாற்று மருத்துவ முறைகள்லாம் வந்து நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, அதாவது ஒரு மனிதருடைய பிரச்சனையினுடைய மூல காரணத்தை தொட்டு வந்து நமக்கு வந்து அது வந்து ஹீல் பண்ணுது. அதோட அந்த க்யூரை வந்து கொடுக்குது. ஸோ இந்த ஃப்ளவர் ரெமடியும் வந்து அதே மாதிரி தான். இது நம்ம எடுக்கும்போதும் ஒரு பர்சனோட ரூட் காஸ், அதாவது இது இன்னும் சொல்லப்போனால் அந்த எக்ஸாக்டாக அந்த மைண்ட் செட்டில் போய் அது என்ன அந்த மனிதருடைய எந்த பர்டிகுலர் எமோஷன் வந்து நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்து அதை வந்து சரி பண்ணுறது மூலியம், அதை வந்து நிழல் தன்மைன்னு சொல்லுவாங்க. அந்த நெகட்டிவ் எமோஷனாக இருந்ததுன்னா அதை வந்து நிழல் தன்மைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மைண்ட் செட்டை வந்து மாற்றுறப்ப, அது வந்து பாசிட்டிவ் ஆகிறப்போ, அப்போ வந்து அந்த பர்சனுடைய அந்த பர்டிகுலர் மென்டல் இஷ்யூஸ், அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அந்த ஃபிசிக்கல் இஷ்யூஸ் இருந்தாலும் அதெல்லாம் வந்து க்யூர் ஆகுது. இப்படி தான் வந்து இந்த ஃப்ளவர் ரெமடி வந்து நமக்கு வந்து வேலை செய்யுது. இதை வந்து முதல்ல வந்து கண்டுபிடிச்சி இந்த உலகத்துக்கு கொடுத்தவர் வந்து டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அப்படின்ற அந்த லண்டனை சேர்ந்த ஒரு மருத்துவர். இவர் வந்து ஒரு ஹோமியோபதி மருத்துவர், ஒரு நுண்ணுயிரியல் துறை மருத்துவராக இருந்து அவருடைய அவர் படித்த மருத்துவத்துறைகளில் நிறைய வகையில் நிறைய ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறப்போ, ஒரு மனிதருடைய பிரச்சனைக்கு வந்து ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் அவர் பார்த்தப்போ தான் இந்த மலர்கள் வந்து, அவர் வந்து லண்டனில் இருந்தார் இல்லைங்களா. ஸோ அவர் வந்து அவருடைய ஒரு ஆராய்ச்சியை வந்து அந்த லண்டன் நகரத்தில் ஒரு காட்டுப்பகுதியில் வந்து அவருடைய அந்த பயணத்தை வந்து அந்த ரிசர்ச்சை வந்து தொடர்ந்தார். ஸோ அப்போ அவர் வந்து சில பர்டிகுலர் மரம், செடி அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து அவர் வந்து கொஞ்சம் ஓய்வாக இருந்து அவர் யோசிக்கிறது உண்டு. அப்போ தான் வந்து அது யூனிவர்ஸோட ஒரு பிளெஸ்ஸிங்காக என்னன்னு தெரியல, இல்லை அவருடைய ஆராய்ச்சியினுடைய அந்த அதீத ஈடுபாடுனால அவருக்கு கடவுள் கொடுத்த பரிசா என்னன்னு நமக்கு தெரியாது. இது வந்து ஒரு அல்டிமேட்டான ஒரு கிஃப்ட் தான் இந்த உலகத்துக்கு எட்வர்ட் பேட்ச் மூலியமாக இந்த மலர் மருத்துவத்தினுடைய இந்த அறிமுகம்ங்கிறது. ஸோ அப்போ தான் வந்து அவர் உட்கார்ந்துருந்த அந்த மரத்துலேருந்து பூக்கள் உதிரதை எடுத்து அவர் வந்து அதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப, அதாவது அதில் வந்து சில பனித்துளிகள்லாம் ஒட்டிகிட்டு இருக்கும். ஸோ அந்த நீர்த்துளிகளோடு அவர் அதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்து, சில பூக்களை வந்து முகர்ந்து பார்த்து, அது வந்து அவருடைய மனநிலையை வந்து மாற்றம் கொடுக்குது அப்படிங்கிறத வந்து அவர் கண்டுபிடிச்சார். இப்படியே அவர் கண்டுபிடிச்சு இந்த உலகத்துக்கு வந்து இந்நாள் வரைக்கும் 38 வகையான மலர்களும் அதனுடைய தனிப்பட்ட அந்த குணப்படுத்தும் மருத்துவத்தினுடைய பயன்களையும் வந்து நமக்கு சொல்லியிருக்கார். அப்படி வந்தது தான் இந்த மலர் மருத்துவம் அப்படிங்கிறது. ஆனால் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நிறையா நம்ம இந்தியன் ஃப்ளவர்ஸும் சரி, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஃப்ளவர்ஸுக்கும் வந்து தனிப்பட்ட ஒரு குணாதிசயம் இருக்குது. அதில் வந்து குறிப்பிட்டு சொல்லப்போனால், அதாவது ஒவ்வொரு ஃப்ளவருக்குமே வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு மருத்துவ பலன்கிறது உண்டு. ஸோ அதில் வந்து இன்றைக்கி இந்தியன் ரெமடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து மலர் மருந்துகள் வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ பார்க்க போனால் இந்த மலர்கள்ங்கிறது வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இன்றியமையாத ஒன்று. எந்த ஒரு நல்லது கெட்டதுனாலும் வந்து மலர்கள் இல்லாமல் வந்து அந்த விசேஷம் வந்து நடக்காது இல்லைங்களா. ஸோ மலர்கள்ங்கிறது வந்து எந்த இடத்துலலாம் இருக்கோ, அது அந்த இடத்த சுற்றி இருக்கக்கூடிய வேண்டாத அந்த நெகட்டிவிட்டி ஆகட்டும், எந்த ஒரு தீய சக்தியாக இருந்தாலும் அதை வந்து கரைச்சி அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல வைப்ரேஷன் ஆகட்டும், நல்ல ஒரு அந்த பாசிட்டிவான என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து எப்போவுமே அந்த மலர்கள் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து பேட்ச் ஃப்ளவர் தெரப்பி, அதாவது மலர் மருத்துவம்னு சொல்லக்கூடிய, அதாவது மனிதனுடைய மனநிலைகளில் வந்து மைண்ட் செட்டை வந்து சரி பண்ணி அவர்களுக்கு வந்து தேவையான நல்ல மென்டல் கண்டிஷனை, அதாவது மைண்ட் வைஸ் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்து அதன் மூலமாக அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஹெல்த் வைஸ் சேலஞ்சஸ் எந்த ஆஸ்பெக்டில் இருந்தாலும் ஸோ அதெல்லாம் வந்து க்யூர் பண்ணக்கூடியதான் இந்த ஃப்ளவர் ரெமடிஸ். அந்த வகையில் 38 மலர்களை வந்து இன்றைக்கி வந்து டாக்டர் எட்வர்ட் பேட்ச் வந்து இந்த உலகத்துக்கு வந்து கொடுத்துருக்கிறாரு. அதுபோக இந்த 38 மலர்கள்லேருந்து ஒரு 5 மருந்துகளை சேர்த்து ஒரு கூட்டு கலவையாக வந்து ரெஸ்கியூ ரெமடி அப்படின்ற பேரில் ஒரே ஒரு காம்பினேஷன் ரெமடி மட்டும்தான் அவர் வந்து கொடுத்துருக்கிறாரு. இந்த மலர் மருத்துவத்தில் டாக்டர் எட்வர்ட் பேட்ச் வந்து
அந்த 38 மலர்களையும் அதோட அந்த மருத்துவ பயன்களையும் வந்து எந்த வகையில் வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ 7 வகையான மனிதர்கள் வந்து இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு வரக்கூடிய 38 விதவிதமான மனநிலைகள் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ அந்த 7 வகையான மனிதர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பயம் சார்ந்த கேட்டகரி ஒன்று, அதுக்கப்புறம் ஒரு உறுதி இல்லாத மனநிலையில் இருக்கக்கூடியவங்க, அது மாதிரி ஒரு ப்ரெசன்ட் சிச்சுவேஷனில் லைஃப்பில் ஒரு ப்ரெசன்ட் கண்டிஷனில் இருந்து ஒரு நிகழ்காலத்தில் இருந்து என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யாமல் ஒரு ஃப்யூச்சர்லேயோ இல்லை பாஸ்ட்லேயே இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு கரண்ட் லைஃப்பில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிற அந்த ஒரு கேட்டகரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிலர் வந்து லோன்லினஸ் தனிமையவே வந்து ரொம்ப விரும்புவாங்க, இல்லை சிலர்னால தனிமைப்படுத்தப்படுவாங்க, அந்த மாதிரி ஒரு கேட்டகரி. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதாவது புற சூழல்கள்னால அதாவது அவுட் சைடு என்விரான்மெண்ட்டுக்கு செட் ஆகாமல் பாதிக்கப்படுறவங்க, அந்த மாதிரி ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விரக்தியிலேயே வந்து எத்தனையோ வகையான விரக்தி மனப்பான்மையெல்லாம் வரும். ஸோ அந்த ஒரு கேட்டகரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஒன்று வந்து அதாவது அடுத்தவங்க மேலே வந்து நிறைய வந்து அக்கறைப்பட்டு இவங்களுக்காக நான் இதை கேர் எடுத்து செய்கிறேன், இதுக்காக நான் இவ்வளோ கேர் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அடுத்த விஷயங்களுக்காக தன்னை விட அடுத்த விஷயங்களுக்காக அடுத்தவர்களுக்காக வந்து கேர் எடுத்து நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு மனப்பான்மை கொண்டவர்கள். இந்த ஒவ்வொரு கேட்டகரியிலையும் வந்து குறிப்பிட்ட மனநிலைகள் வந்து வரும். ஸோ இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து பார்க்குறப்ப அந்த 38 மனநிலைகள் வந்து ஓவராலாக வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கேட்டகரியில் வந்து எட்வர்ட் பேட்ச் வந்து இந்த மலர் மருத்துவத்தை வந்து பிரிச்சிருக்காரு. அது போக இதில் வந்து டைப் ரெமடிஸ் அண்ட் மூட் ரெமடிஸ் அப்படின்னு வந்து 2 கேட்டகரியாக வந்து சொல்லலாம். அதாவது டைப் ரெமடி அப்படிங்கிறது வந்து ஒரு பர்சன் பிறந்ததுலேருந்து ஒரு 7 வயசுலேருந்து அவங்களுடைய ஒரு டைப், அவங்க இந்த மாதிரி தான் அவங்களுடைய நேச்சர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஃபிக்ஸடாக ஒரு கேரக்டர் இருக்கும் பாருங்கள். அது வந்து அதாவது பர்டிகுலரில் அது வந்து நெகட்டிவாக இருக்குது, அது மாற்ற வேண்டிய பட்சத்தில் அது வந்து அவங்களுடைய டைப் ரெமடி அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பர்சன் வந்து எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறாரு, ஒரு குழந்தை ஒரு 7-8 வயசுலேருந்து நமக்கு அந்த குழந்தைகிட்ட அந்த நேச்சர் தென்படுது அப்படின்னா எதுக்கு எடுத்தாலும் பயம்தான் அதுக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? இதெல்லாம் வந்து அந்த குழந்தைக்கு வந்து டைப் ரெமடி. மற்றபடிக்கு மூட் ரெமடி அப்படிங்கிறப்போ அது வந்து என்ன அப்படின்னா அதாவது லைஃப் சிச்சுவேஷனில் அவங்க வேறு எந்தெந்த சிச்சுவேஷனில் எப்படி ரியாக்ட் ஆகுறாங்க அப்படின்றத பொறுத்து அந்த மூட் ரெமடிங்கிறது வந்து டைம் டு டைம் லைஃப் சிச்சுவேஷனை பொறுத்து டிஃபர் ஆகும். ஸோ இந்த வகையிலையும் வந்து நம்ம இந்த மலர் மருத்துவத்தை வந்து பிரிக்கலாம். ஸோ இந்த ஃப்ளவர் ரெமடியை பொறுத்த வரைக்கும் இன்னொன்று என்ன அப்படின்னா இது வந்து கம்ப்ளீட் ஃப்ளவரோட எசன்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து வேறு எந்த சைடு எஃபெக்ட்டும் நமக்கு இருக்காது. ஸோ இதை வந்து பிறந்த குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் யார் வேணாலும் இதை எடுத்துக்கலாம். ஈவன் வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸும் வந்து இதை பயம் இல்லாமல் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம இதை எடுத்தால் நமக்கு வேறு என்ன சைடு எஃபெக்ட் பண்ணுமோ அப்படிங்கிற பயமும் தேவையில்லை. ஆல்ரெடி நீங்கள் வந்து வேறு எந்த ஒரு மெயின் கோர்ஸ் ஆஃப் மெடிக்கேஷன் வந்து நீங்கள் எடுத்துகிட்ருக்கீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ஒரு டயபெட்டிக் பீப்புள் இல்லை ஒரு பிபி இஷ்யூ, உங்களுக்கு என்ன ஹெல்த் இஷ்யூக்கு நீங்கள் ஆல்ரெடி என்ன மெடிசன் எடுத்துகிட்ருக்கீங்களோ அந்த பர்டிகுலர் மெயின் கோர்ஸ் ஆஃப் மெடிசினோட இதை வந்து நீங்கள் சப்போர்ட்டிவ் ரெமடியாக எடுத்துக்கலாம். இன்னும் ஃபாஸ்டராக வந்து உங்களுக்கான ஹீலிங் வந்து நடக்கும். உங்களுக்கு லைஃப்பில் வந்து நல்ல சேஞ்சஸ் பார்ப்பீங்க. உங்கள் மைண்ட் செட்லேயும் வந்து நல்ல பாசிட்டிவ் எமோஷன் க்ரியேட் ஆகிறதையும் அதொட்டி நல்ல ஹெல்த்லேயும் வந்து நல்ல ஹீலிங்கும் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக நடக்கிறதையும் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு மலர்கள் பற்றி பார்ப்போம். நம்ம இந்த வீடியோவில் பர்டிகுலராக ஒரு அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் நம்ம பார்க்கலாம். ஸோ அக்ரிமோனி, ஆஸ்பன், பீச் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த 38 மலர்களில் அதை ஒரு தடவை நான் சொல்கிறேன். அக்ரிமோனி, ஆஸ்பன், பீச், சென்டாரி, செரட்டோ, செரிப்ளம், சிக்கரி, செஸ்னட் பட், கிளெமாட்டிஸ், கிராப் ஆப்பிள், எல்ம், ஜங்ஷன், கார்ஸ், ஹீத்தர், ஹாலி, ஹனிசக்கிள், ஹார்ன்பீம், impatiens, larch, mimulus, mustard, oak, olive, pine, red chestnut, rock rose, rockwater, scleranthus, star of Bethlehem, sweet chestnut, walnut, water violet, white chestnut, wild rose, wild oat, willow, rescue remedy. ஓகேங்களா? அந்த ரெஸ்கியூ ரெமடிங்கிறது வந்து அது வந்து ஒரு தனி காம்பினேஷன். டோட்டல் வந்து நமக்கு 38 ஃப்ளவர்ஸ். ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு ஃப்ளவரான இந்த அக்ரிமோனி. இந்த அக்ரிமோனி வந்து எதுக்கு எடுப்பாங்க அப்படின்னா, அதாவது இப்போ ஒரு பர்சன் வந்து அதாவது இந்த ஃப்ளவர் ரெமடி வந்து ஒரு பர்சனோட நெகட்டிவ் மைண்ட் செட்டை வந்து பாசிட்டிவ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அந்த நெகட்டிவ் மைண்ட் செட்டை வந்து நிழல் தன்மைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நெகட்டிவ் மைண்ட் செட் மாதிரி அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட் வர்றப்ப அந்த ஃப்ளவரினுடைய பாசிட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்னவோ அந்த குணங்கள் எல்லாம் அந்த மனிதர்கள்கிட்ட வந்து ஆட்டோமேட்டிக்காக தென்படும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த அக்ரிமோனி
அந்த ஃப்ளவரோட நெகட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்கிறப்ப, அந்த மனிதர்கள்கிட்ட எந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் வெளிப்படும் அப்படின்னா, அவங்க வந்து யார்கிட்டயும் வந்து ஓப்பனா பேச மாட்டாங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயே ஆகட்டும், அவங்க லவ்ட் ஒன்ஸ் கூடனாலும் ஓப்பன் அப் யார்கிட்டயும் வந்து ஓப்பன் அப் ஆக மாட்டாங்க. எதுவும் வந்து மனசுல உள்ளத ஒரு வெளிப்படையா பேச மாட்டாங்க. அவங்களுடைய கஷ்ட நஷ்டம் என்னவோ, எந்த கவலை, கஷ்டமா இருந்தாலும் அவங்க மனசுக்குள்ளேயே வச்சுப்பாங்க. ரொம்ப அழுத்தமா அதாவது வேற ஃப்ரீயா பேசணும்னு நினைக்காம, அவங்களுடைய ஃபீலிங்ஸ்க்கு ஒரு முகமூடி போட்டுக்கிட்டு, வெளிய சிரிக்கிற மாரி ஜாலியா வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டு, எல்லார் கூடயும் சிரிச்சு பேசிக்கிட்டு, அப்படியே வந்து அவங்க வந்து அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் இருக்கும். ஸோ, இதனால வந்து என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஸோ, அந்த ஸ்ட்ரெஸ்ஸ வந்து கோப் அப் பண்றதுக்கு அவங்க வந்து வேண்டாத அடிக்ஷனுக்கு போறது. இந்த மாரி ஜென்ஸா இருந்தாங்கன்னா, அந்த ட்ரக்ஸு, ஸ்மோக்கிங் அந்த மாதிரி ஒரு ஹேபிட்டுக்கு வந்து அவங்க போகலாம். இல்ல லேடீஸ் வந்து இந்த மாதிரி யார்கிட்டயும் பேசாம இந்த மாதிரி ஒரு டைப்பா இருந்தாங்கன்னா, அவங்க நெறைய வந்து கோயில் கோயில் அப்படின்னு போவாங்க. இல்லன்னா வந்து ஒரு ரொம்ப அதீதமா ஷாப்பிங் பண்றது. அந்த மாதிரி ஒரு ஹேபிட் வந்து வேண்டாத ஒரு ஹேபிட்டா இருக்கும். அதுவே வந்து ஒரு நல்ல ஒரு ஹேபிட்டா இருந்தது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தீவிரமா புக்கு படிக்கிறாங்க. இல்ல ஒரு தீவிரமா வந்து ஒரு கதை எழுதுறாங்க. அந்த மாரி ஒரு ரைட்டிங் ஜாப் அந்த மாதிரி இருந்ததுன்னா கூட, அது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு சைனா இருக்கும். பட் அப்படி இல்லாம மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து இந்த அக்ரிமோனி நெகட்டிவ் மனிதர்கள் கிட்ட வந்து இந்த வேண்டாத பழக்கங்கள் தான் வந்து இருக்கும். ஸோ இவங்க வந்து யார்கிட்டயும் பேசாதனால, இவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு ம் அதாவது பேசணுங்கிற இடத்துல கூட பேச மாட்டாங்க. அந்த இடத்துல வந்து அவங்க பேசலாம். அவங்கள வந்து எப்படி சொல்றது? அவங்கள வந்து மேனிபுலேட் பண்ண பார்த்தா கூட, அவங்களுக்கு அது தெரியுன்ற பட்சத்துல கூட அவங்க வந்து பேச மாட்டாங்க. அதாவது இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எனக்கு வந்து அமைதி தான் முக்கியம். எனக்கு நிம்மதி தான் முக்கியம். நான் வந்து யார்கிட்டயும் சண்டை போடலாம் விரும்ப மாட்டேன். அப்படிங்கிற மாரி கேரக்டரா இருப்பாங்க இவங்க. ஸோ எந்த இடத்துலயும் வந்து ஒரு பிரச்சனையோ, சண்டையோ அப்படி இருந்தா கூட, இவங்க போய் எதுவும் தலையிட்டுக்க மாட்டாங்க. என்ன ஏதுன்னு கேட்டுக்க மாட்டாங்க. எனக்கு என்ன என் வேலை உண்டு அப்படின்னு அவங்க அப்படியே வந்து அமைதியாவே வந்து இருந்து, அப்படியே வந்து அவங்க லைஃப் ஸ்டைல வந்து கொண்டு போய்க்குவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னா, அவங்களுடைய டிப்ரஷன வந்து ஸ்ட்ரெஸ்ஸ வந்து சமாளிக்க முடியாம, அவங்க வந்து வேண்டாத பழக்கங்களுக்கு வந்து போறது தான். ஸோ இந்த மாரி யாரும் பேசாமயே வந்து அவங்க வந்து அவங்க பேட்டர்ன்ல அந்த லைஃப் ஸ்டைல் பேட்டர்ன்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஏதாச்சும் ஹேபிட்டுக்கு வந்து அடிக்ட் ஆகி இருந்தாங்கன்னா, ஸோ அந்த மாரி பெர்சன்ஸ்க்கெல்லாம் வந்து இந்த அக்ரிமோனி வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அவங்கள வந்து அவங்களுடைய அந்த அடிக்ஷன்லேருந்து சீக்கிரமா வந்து வெளிய கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அவங்க வந்து ஒரு கன்சல்டேஷனும் எடுத்து ப்ராப்பரா வேற சப்போர்ட்டிவ் ரெமெடிஸ் என்ன தேவைப்படுது அப்படிங்கிறத கரெக்ட்டா பார்த்து எடுக்கிறப்போ, அவங்கள வந்து சீக்கிரமா அந்த ஹேபிச்சுவல் பேட்டர்ன்லேருந்து அந்த வேண்டாத அடிக்ஷன்லேருந்து நம்ம வந்து வெளிய கொண்டு வந்துர முடியும். ஸோ இந்த காலத்தில பார்த்தீங்கன்னா, நெறைய பசங்க அதாவது யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து நெறைய வந்து ஒரு இன்ட்ரோவர்ட்டாவே இருப்பாங்க. ரொம்ப இது யார்கிட்டயும் எதுவும் பேசிக்க மாட்டாங்க. அவங்க வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும், அவங்க அவங்க உண்டு அவங்க தனி ரூம்ல வந்து அவங்களுக்குன்னு ஒரு டிவி, மொபைல், கேட்ஜெட்டுன்னு அவங்க ஒரு தனி உலகமாவே இருக்காங்க இப்ப நெறைய இடத்துல. ஸோ அந்த மாரி பசங்கள்லாம் வந்து அவங்க வீட்ல பேரண்ட்ஸ் கிட்ட கூட உட்காந்து பேசுறதோ, ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஃபுட்டு கூட சேர்ந்து சாப்பிடுறது அந்த மாரியெல்லாம் இல்லாம, அவங்க ஒரு உலகம்னு எதையும் வந்து பேசிக்காம பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்காம, இப்ப நெறையா வந்து அந்த மாதிரி பிரச்சனைகளும் வந்து நெறைய வருது. ஸோ இந்த மாதிரி பசங்களுக்கெல்லாம் வந்து அக்ரிமோனி ப்ளஸ் அவங்களுக்கு வேணுங்கிற ரெமெடி வந்து என்னன்னு பார்த்து, அந்த சப்போர்ட்டிவ் ரெமெடிஸ் அது என்னன்னு பார்த்து அவங்களுக்கு குடுக்குறப்ப, அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வெளிய சொல்ல முடியாத பிரச்சனைகள் ஏதாச்சும் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தா கூட, பிரச்சனைகள்லாம் இருந்து சீக்கிரமா வந்து வெளிய கொண்டு வந்து ஒரு சேஃப் என்விரான்மெண்ட்ட வந்து நீங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு கிரியேட் பண்ணி தர முடியும். ஸோ இந்த ஃப்ளவர் ரெமெடிஸ் எல்லாம் வந்து அதாவது பேருக்கு தான் வந்து இது என்ன ஜஸ்ட் ஃப்ளவர் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்ற மாரி இருக்கும். பட் இதெல்லாம் வந்து ஒண்டர்ஸ் தான். இதெல்லாம் வந்து ஒவ்வொரு பெர்சனுடைய லைஃப்லயும் வந்து அவங்க எடுத்து பார்த்தா தான் தெரியும். இது எவ்வளோ தூரத்துக்கு அது ஒண்டர்ஸ கிரியேட் பண்ணுது அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ இப்ப இதுதான் வந்து அக்ரிமோனி. ஸோ இந்த ஃப்ளவர் கார்டு ஏஞ்சல்ஸ் கார்டு பிரகாரம் பார்த்தீங்கன்னா, இந்த அக்ரிமோனி நெகட்டிவ் தன்மை பெர்சன்ஸ் வந்து அவங்க வந்து ஹார்ட் சக்ரா வந்து கிளென்ஸ் பண்ணிக்கலாம். ஹார்ட் சக்ராவோட பிட்ஜ் மந்த்ரா வந்து எம். ஓகேங்களா? ஸோ இந்த எம்ங்கிற பிட்ஜ் மந்த்ரா வந்து அவங்க சாண்ட் பண்ணிட்டு வரலாம். ஸோ இந்த இந்த ஃப்ளவர் நேம வந்து நீங்க எப்பயும் நம்ம சொல்ற மாரி நீங்க வாட்டர்ல சார்ஜ் பண்ணியும் குடிக்கலாம். சாண்ட் பண்ணிட்டும் வரலாம். ஸோ உங்களுடைய பிரச்சனையின் தீவிரத்த பொறுத்து நீங்க அத வந்து இன்டேக்காவும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆஸ்பென். 2ண்ட் ஃப்ளவர் ஆஸ்பென்.
ஸோ இந்த ஆஸ்பென் நெகட்டிவ் தன்மையினுடைய ப்ராப்பர்ட்டி அந்த குணாதிசயங்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது இது வந்து என்னன்னே தெரியாத பயமா இருக்கும். அதாவது சில பெர்சன்ஸ் கிட்ட வந்து அதாவது எஸ்பெஷலி நைட் டைம்ல வந்து இந்த மாதிரி பயங்கள் வந்து தென்படும். வயசானவங்க கிட்ட வந்து ஒரு மரண பயம் தென்படுறதோ, இல்ல வந்து சிலருக்கு வந்து அமானுஷ்யம் சம்மந்தப்பட்டமான அதாவது பேய், அ வேற என்ன சொல்றது? ஏதோ ஒரு என்னமோ ஒரு உருவத்த பார்த்த மாரி இருக்கு. என்னமோ அங்கங்க கருப்பு கருப்பா தெரியிற மாரி இருக்கு. அப்படின்ற மாரி அதாவது என்னன்னு அவங்களுக்கு வந்து அத எக்ஸ்ப்ளைன் பண்ணி சொல்லவும் முடியாது. எதனால, என்ன காரணத்தினால பயம் அப்படின்னு கேட்டா, அவங்களுக்கு வந்து இதனால தான் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லவும் முடியாது. இது, அது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஃபுல்லா அவங்களால விவரிச்சு வந்து சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு என்னன்னே தெரியாத ஒரு மனப்போராட்டத்தில வரக்கூடிய ஒரு பயம் இது. அது மாதிரி திடீர்னு அதாவது சின்ன குழந்தைகள்லாம் வந்து திடீர்னு நைட்டு கத்துவாங்க, அழுவாங்க. கேட்டா வந்து அவங்களுக்கு வந்து என்னன்னு சொல்ல தெரியாது. மேபி ஒரு ஒரு கெட்ட கனவோ, ஏதோ ஒண்ணு ஒரு வேண்டாத ஒரு அந்த நெகட்டிவ் எனர்ஜி கூட அவங்கள சுத்தி இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜி கூட அவங்கள வந்து தாக்கியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு அமானுஷ்யம் சம்மந்தப்பட்டமான என்னன்னு விவரிக்கவே முடியாத, இனம் புரியாத பயம் கலந்த அந்த ஒரு உணர்வுகள், அந்த மனநிலைலாம் வந்து தென்பட்டு, அந்த பெர்சன்ஸினுடைய அந்த மென்டல் ஸ்டேட் வந்து பாதிக்கிறப்போ, அவங்கலாம் வந்து இந்த ஆஸ்பென்ங்கிற ஃப்ளவர் வந்து இந்த ஃப்ளவர் ரெமெடி வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த இந்த ஆஸ்பென் நெகட்டிவ் தன்மை இருக்கிறவங்க வந்து அவங்க மைண்டுக்குள்ளேயே வந்து கொஞ்சம் அவங்களுக்குள்ளேயே பேசிக்குவாங்க. இதனால இருக்குமோ, அதனால இருக்குமோ அப்படின்னு அவங்களுக்கு கரெக்ட்டா கண்டுபிடிக்கவும் தெரியாம, அவங்க மனசுக்குள்ளேயே ரொம்ப குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மாறுறதுக்கு வந்து அவங்க ஆஸ்பென்ங்கிற இந்த ஃப்ளவர் ரெமெடி வந்து எடுத்துக்கலாம். இவங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அந்த சாக்ரல் சக்ரா, அதாவது சுவாதிஷ்டான சக்ரா வந்து இவங்கலாம் வந்து ஹீல் பண்ணிட்டே வரலாம். இன்னொன்னு வந்து அதாவது என்னன்னு தெரியாத ஒரு பயம். அது போக வேற என்ன மனநிலைகள் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இந்த ஆஸ்பென் நெகட்டிவ் பெர்சன்ஸ் கிட்ட தென்படும் அப்படின்னா, ஒரு ஆங்ஸைட்டி. எது எப்படி ஆயிருமோ? எது என்ன எப்படி ஆயிருமோ? அது அப்படி போயிருமோ? இது இப்படி நடந்துருமோ? அப்படின்னு வந்து வேண்டாத ஒரு கற்பனைகள், அதீத கற்பனை. அந்த மாதிரி எல்லாம் இவங்க ரொம்ப ஆங்ஷியஸா இந்த விஷயம் இப்படி ஆயிருமோன்னு ஆங்ஷியஸ் நேச்சர் ஜாஸ்தியா இருக்கும் இவங்க கிட்ட. அது மாதிரி வந்து அ எத பத்தியும் ஒரு கிளியர் கட் ஐடியா இல்லாம ஒரு வேக் மைண்டா வந்து இருப்பாங்க அவங்க. அந்த மாதிரி எதையும் வந்து விவரிச்சு சொல்ல முடியாம, கரெக்ட்டா கிளியர் கட் ஐடியாவோட யோசிக்க முடியாம, அவங்க மைண்டெல்லாம் கிளாக் ஆன மாரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சனைகள்லாம் வந்து இவங்க ஆஸ்பென் எடுக்கிறப்ப அவங்களுக்கு வந்து ஒரு கிளியரான ஒரு மைண்ட் செட் வந்து அவங்களுக்கு வந்து வரும். ஸோ அவங்க வந்து அவங்களுடைய பிரச்சனை இதனால தான், இந்த பயம் இதனால தான் அப்படிங்கிற அந்த ஒரு கரெக்ட்டான அந்த பின் பாயிண்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து சொல்ல தெரியும். ஆட்டோமேட்டிக்கா இந்த ஆஸ்பென் எடுக்கிறப்ப அந்த பயமும் வந்து அவங்க கிட்ட இருந்து போயிரும். ஓகேங்களா? ஸோ அவங்களுடைய ஸ்லீப் வந்து நல்ல டீப் ஸ்லீப்பா இருக்கும். அண்டு பெரியவங்க கிட்ட வரக்கூடிய அந்த நைட் டைம்ல வரக்கூடிய அந்த வேண்டாத ஒரு மரண பயமாகட்டும், அதனால அவங்க ஸ்லீப் எல்லாம் டிஸ்டர்ப் ஆகி இருந்தான்னா, இனிமே வந்து அந்த பிரச்சனைகள்லாம் மாறி அவங்க நல்ல டீப் ஸ்லீப் எடுப்பாங்க. குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறப்ப, நீங்க இந்த பில்ஸோ இல்ல ட்ராப்ஸோ ஆஸ்பென் நீங்க குடுத்துட்டீங்கன்னா, அவங்க அமைதியா நல்லா தூங்கிருவாங்க. நல்ல டீப் ஸ்லீப் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து ஆஸ்பென் வந்து ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ஃப்ளவர் ரெமெடிஸ் வந்து இதில இருக்கக்கூடிய சில பேசிக் ரெமெடிஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து எல்லார் வீட்லயும் வந்து அவசியம் வந்து இருக்கிறது நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நம்ம நெக்ஸ்ட் ஃப்ளவரான பீச் பார்க்கலாம். அக்ரிமோனி, ஆஸ்பென் பார்த்தாச்சு. இப்ப வந்து நெக்ஸ்ட் வந்து பீச். பீச் நெகட்டிவ் தன்மை இருக்கிற மனிதர்கள் கிட்ட என்ன மாதிரி குணாதிசயங்கள், கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் தென்படும் அப்படின்னா, அவங்க வந்து எதுலயுமே வந்து ஒரு அவங்க இருக்கிற இடம் வந்து அவங்களுக்கு நீட்டா இருக்கணும். அதாவது வச்ச பொருள் வச்ச இடத்துல இருக்கணும். அது மாதிரி எல்லா நேரத்துக்கு வந்து எல்லா வேலையும் வந்து நேரத்துக்கு வந்து அவங்களுக்கு நடக்கணும். அதாவது அந்த பங்க்சுவாலிட்டிங்கிறது வந்து 100% கீப் அப் பண்ற பெர்சனா இருப்பாங்க அவங்க. இன்னொன்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், லா அண்ட் ஆர்டர் அப்படிங்கிற அந்த வார்த்தைகள்லாம் வந்து இவங்களுக்கு தான் பொருந்தும். அதாவது இது இப்படின்னா இப்படித்தான் இருக்கணும். இது இப்படின்னா இந்த ரூல் தான் இதுக்கு. நான் போடுறது தான் சட்டம் வீட்ல அப்படிங்கிற மாரி எல்லாரையும் வந்து வீட்ல ஒரு பாடுபடுத்துவாங்க. அதாவது வீட்ல அவசரத்துல அந்த குழந்தைங்க வந்து ஏதாச்சும் ஒரு பொருள எடுத்துட்டு அப்படியே விட்டுட்டு போயிருப்பாங்க. ஸோ அத பார்த்தாங்கன்னா கத்துவாங்க. அந்த குழந்தைகள் எல்லாம் வந்து அந்த வீட்ல இருக்கிற அதாவது ஒரு பேரண்ட்ஸ் ஒரு மதரோ இல்ல ஒரு ஃபாதரோ இந்த அக்ரிமோனி பீச் நெகட்டிவ் ப்ராப்பர்ட்டி கொண்டவங்களா இருந்தாங்க அப்படின்னா, அவங்களெல்லாம் ரொம்ப வந்து திட்டி தீர்த்துருவாங்க. ரொம்ப ஹார்ஸா பேசுவாங்க. அவங்க அடுத்தவங்க மனசு கஷ்டப்படும்ன்றதெல்லாம் இல்ல அவங்களுக்கு. அவங்களுக்கு என்னன்னா, அவங்களுக்கு டைமுக்கு எல்லா வேலையும் நடக்கணும். அவங்கள சுத்தி இருக்கிற இடம் எப்பயும் வந்து கலையாம, அது வச்சது வச்ச இடத்துல இருக்கணும். அது மாரி டைமுக்கு எல்லா வேலையும் நடக்கணும். அப்படிங்கிறது தான் இவங்களுடைய ஒரே எதிர்பார்ப்பா இருக்கும். அந்த ரூல்ஸ யாரும் மீறினாங்க அப்படின்னா,
அவங்கள வந்து திட்டியே தீர்த்துருவாங்க. அவங்க மனசு கஷ்டப்படுற மாரி ரொம்ப ஹார்ஸா பேசுறது. இப்படியே வந்து இவங்க வந்து ஒரு ரொம்ப ஒரு எல்லாருக்கும் வந்து ஒரு தொல்ல குடுக்குற மாரி ஒரு பெர்சனா வந்து ஆயிடுவாங்க. ஸோ அவங்கள பார்த்தாலே எல்லாரும் வந்து தெரிச்சு ஓடுற மாரி அப்படி இருப்பாங்க இவங்க, இந்த பெர்சன்ஸ் எல்லாம். ஸோ இவங்க வந்து யாரையும் வந்து சகிச்சு போகவே மாட்டாங்க. இவங்கள தான் வந்து எல்லாரும் சகிச்சுட்டு போணும் அப்படின்ற மாரி எதிர்பார்ப்பா இருக்கும். ஸோ இந்த மாரி பெர்சன் வீட்ல இருந்தாங்கன்னா, அந்த வீட்ல டெய்லி கலவரமா தான் இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து அந்த பீச் குடுத்து அவங்களுடைய அந்த நெகட்டிவ் ப்ராப்பர்ட்டிய வந்து மாத்துறப்போ, சரி ஓரளவுக்கு வந்து சரி குழந்தைங்க இருக்கிற வீடு இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு எல்லா வகையிலயும் வந்து ஒரு அக்செப்டன்ஸ்க்கு வருவாங்க. சரி ஒரு ஒர்க்கிங் பிளேஸ்ல ஒரு பெர்சன் வந்து கொஞ்சம் லேட்டா இவங்க ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க ஹையர் ஆஃபீஸர்ல இருந்து இவங்களுக்கு கீழ உள்ளவங்க வேலை பார்க்குறவங்க, கொஞ்சம் லேட்டா வந்தாலும் அவங்களெல்லாம் ரொம்ப கத்தாம, சரி ஒரு ஒரு நாள் வந்து இப்படித்தான் இருக்கும் அப்படின்ற லைஃபோட அந்த கரண்ட் ரியாலிட்டிய ஏத்துக்கிட்டு ஒரு அக்செப்டன்ஸ்க்கு வந்து இவங்கலாம் வருவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு அட்மாஸ்பியர் வந்து ஒரு ஸ்மூத்தான ஒரு அட்மாஸ்பியர் வந்து கிரியேட் பண்றதுக்கு ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ எல்லாரும் வந்து டாலரேட் பண்ணி போவாங்க. ஓகேங்களா. இவங்களும் வந்து எல்லாத்தையும் வந்து டாலரேட் பண்ணி போகக்கூடிய பெர்சனா வந்து அந்த மாரி சகிப்புத்தன்மை கொண்ட மனிதர்களா வந்து இவங்கலாம் மாறிடுவாங்க. ஸோ எல்லாம் வந்து பீஸ்ஃபுல்லா, ஸ்மூத்தா போகும் ஒர்க்கெல்லாம். அது மாரி வீட்லயும் வந்து ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலைகள் வந்து இருக்கும். ஓகேங்களா. அண்ட் இந்த பீச் நெகட்டிவ் தன்மை மனிதர்கள் வந்து அவங்களுடைய தேர்ட் ஐ சக்ரா, அதாவது ஆக்னேய சக்ராவை வந்து அவங்க ஹீல் பண்ணிக்கிறலாம். ஸோ அவங்க வந்து இந்த பர்டிகுலர் ரெமடி நேம், அதாவது பீச்சுங்கிற நேமையும் வந்து வாட்டரில் சார்ஜ் பண்ணி குடிக்கலாம், இல்லை சாண்ட் பண்ணிட்டும் வரலாம்.